வணக்கம். தமிழாரத்தின் உலக செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரே இரவில் 200 பேர் பலி, இஸ்ரேலின் கோர தாண்டவம். கனடாவில் ட்ரம்ப் மற்றும் மஸ்கிக்கு எதிராக போராட்டம். உக்ரைன் போர் நிறுத்தம், ட்ரம்பின் தொலைபேசியில் உரை. சுனிதா வில்லியம்ஸ் 4 சிக்கலான நிலைகளை கடந்து பூமிக்கு திரும்புவது எப்போது? வெளிவந்த புதிய தகவல். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். காசா சுகாதார அமைச்சகம் இஸ்ரேலிய வான் தாக்குதல்களில் 200க்கும் மேற்பட்ட காசா மக்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய வான் தாக்குதல்கள் காசா பகுதியில் இன்று அதிகாலை நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து உடனடி தகவல்கள் வெளியாகவில்லை. இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் சமீபத்திய சமாதான கலந்துரையாடல்கள் தோல்வியடைந்ததை அடுத்து இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹமாஸுக்கு எதிராக பெருகி வரும் படை பலத்துடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்திருந்தார். எவ்வாறாயினும் ஹமாஸ் இலக்குகளை மட்டுமே தாக்குவதாகவும் பொதுமக்களுக்கு தீங்கு ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது. ஆனால் காசாவில் பெரும்பாலான உயிரிழப்புகள் பொதுமக்களே என காசா சுகாதார அமைச்சு தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல்கள் காசாவில் ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள மனிதாபிமான நெருக்கடியை மேலும் மோசமாக்கியுள்ளன. மக்கள் தற்காலிக முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் உணவு, தண்ணீர் மற்றும் வைத்திய வசதிகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. கனடாவின் சில நகரங்களில் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது எதிர்ப்பு வெளியிட்டு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. ஓட்டோவா மற்றும் வான்கூவர் மக்கள் டெஸ்லா டேக் டவுன் போராட்டங்களில் இணைந்து எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் டெஸ்லா லீடர்ஷிப் கிளைக்கு எதிரில் போராட்டக்காரர்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். ட்ரம்ப் தலைமையில் அமெரிக்கா கனேடிய பொருட்களுக்கு அதிக வரி விதித்து இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவை மோசமாக்கியது. உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக இன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் புடின் இருவரும் தொலைபேசியிலாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே 3 ஆண்டுகளை கடந்து போர் நீடிக்கிறது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்றதும் உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு முயற்சி மேற்கொண்டு வருகிறார். போர் நிறுத்தம் தொடர்பாக மேற்கு ஆசிய நாடான சவுதி அரேபியாவில் அமெரிக்கா, உக்ரைன் நாடுகளில் அதிகாரிகள் நடத்திய பேச்சில் 30 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு இருதரப்பும் சம்மதம் தெரிவித்துள்ளன. சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் இருவரும் 4 நிலைகளை கடந்து பூமிக்கு வர வேண்டும். இவற்றில் முதல் நிலையில் விண்கலம் தயாராதல் நடைபெறும். இதன் பின்னர் 2 மணி நேரம் கழித்து 2ஆம் நிலையின்படி விண்கலம் பிரிதல் நடைபெறும். 3ஆம் நிலையில் விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதையின் உயரம் குறைத்தல் பணி நடைபெறும். இதனால் பூமிக்கு திரும்பும் பணி எளிமையடையும். இதனைத் தொடர்ந்து 4ஆம் நிலையில் விண்வெளி வீரர்கள் தரையிறங்குதல் நடைபெறும். இதன்படி அவர்கள் நாளை அதிகாலை 3:30 மணிகளவில் பூமிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் சுனிதா வில்லியம்ஸ் விண்கலத்தில் அமர்ந்துள்ளார். டிராகன் விண்கலம் 4 நிலைகளை கடந்து பூமிக்கு திரும்பும். சவாலான பணி தொடங்கி நடந்து வருகிறது. இத்துடன் தமிழாரத்தின் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.